அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ட்ரைபல் வெல்ஃபேர் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பழங்குடியின மக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, ட்ரைபல் பீப்புளுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீகல் ரைட்ஸ் தான் சொல்லுவோம். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். வன உரிமை சட்டம் 2006 இந்த ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போது 3 தலைமுறைகளாக காடுகளில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு காடுகள்லேருந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபாரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய மைனர் ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது போக நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ 1983-84 இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில். நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அடுத்த முக்கியமான ஸ்கீம் சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். சிஎம் அரைஸ் அப்படிங்கிற திட்டம். இப்போ பாருங்கள், இது 2023-24 டைம் பீரியட் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா ஓகேவா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், அவங்களுக்கான சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சப்சிடி 35% அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது போக மேக்ஸிமம் 3.5 lakh வரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சப்சிடி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக நெக்ஸ்ட் ஸ்கீம் நான் நிலம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. மகளிர் நில உடைமை திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். 2004 கொண்டு வந்த ஸ்கீம் இது. அப்போ விமனுடைய பேரில் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஸோ பாருங்கள், லேண்டு விமனுடைய பேரில் பர்ச்சேஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீலேருந்து எக்ஸம்ஷன். ஓகேவா? ஸோ முத்திரைத்தாள் கட்டணமாக இருக்கட்டும், பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் அந்த மகளிர் நில உடைமை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னா, தாட்கோ அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. 1974 தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தாட்கோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாட்கோ அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபலோடைய வெல்ஃபேருக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எஸ்சி/எஸ்டியோடைய ஹாஸ்டல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணுறது. ஓகேவா? இது போக அவங்களுக்கான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம்ஸ், சுய வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஓகேவா, போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்தல், இந்த மாதிரி நிறைய ஒர்க்கை யார் பண்ணுறாங்க, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆதிதிராவிடர் வீட்டு வசதி கழகம். ஓகேவா? ஸோ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. 1974 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். வேறு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஓகேவா முக்கியமாக என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் வெற்றியாளர்கள் திட்டம் 2023 உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எஸ்சி/எஸ்டி பீப்புளை ஆண்டர்பிரினராக மாற்றணும். ஓகேவா? தொழில் முனைவராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம். அதன் மூலமாக சப்சிடி, கேபிட்டல் சப்சிடி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 35% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆர் 1.5 crore. ஓகே, 1.35% வரை வழங்கப்படும் அல்லது 1.5 கோடி வரை மூலதன மானியம் வழங்கப்படும். இது போக இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஒரு 6% வரை வட்டி மானியம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அப்போ அது அண்ணல் அம்பேத்கர் ப்ரோக்ராம் எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, எஸ்சி/எஸ்டி பீப்புளை ஆண்டர்பிரினர்ஸாக மாற்றணும். ஓகேவா? தொழில் முனைவர்களாக மாற்றக்கூடிய முக்கியமான திட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் போகலாம், அக்ரிகல்ச்சரல் சம்மந்தமாக தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான ஸ்கீம் இருக்குது. ஓகேவா? ஸோ பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் ஃபார்மர்ஸ் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. முதலமைச்சரின் வேளாண் சேவைகள் மையம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 2025 கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு திட்டம். இந்த சென்டர்ஸ் எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், விதைகளாக இருக்கட்டும், உரங்கள், அது போக எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், ஓகேவா, பல்வேறு வல்லுநர்களுடைய வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் வழங்கப்படும். அப்போ இந்த சென்டர்ஸை அமைக்கிறதுக்காக பேங்க் லோன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்சிடியும் இருக்குது. 30% வரை கவர்மெண்ட் சப்சிடி, பேங்க் லோன் அப் டு 20 lakh வரை என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன பண்ணால் ஓகேவா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதும் இந்த செக்டாரில் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 2024-25 கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம்.
ஒரு 22 காம்பனண்ட்டாக உள்ளடக்கிய திட்டம்னு சொல்லுவோம். 22 கூறுகள், இதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? 22 கூறுகள் இருக்குது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டு என்கரேஜ் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். ஓகேவா? நிலையான வேளாண் முயற்சிகளை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வேளாண்மைக்கு தேவையான கிட்டத்தட்ட ஒரு 22 காம்பனன்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அதை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான திட்டம் தான் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். மண்ணினுடைய வளத்தை பாதுகாத்தல், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீருடைய சேமிப்பாக இருக்கட்டும், நீருடைய முறையான பயன்பாடு இருக்கட்டும், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 22 காம்பனன்ட்ஸ் அதில் இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு ஸ்கீம். நெக்ஸ்ட்டு, கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 2021-22 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? ஒரு 5 ஆண்டுகளுக்கான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்து, 12,525 கிராம பஞ்சாயத்துகள்லையும் இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. இதனுடைய நோக்கம், ஓகேவா, ஸோ லேண்ட்ஸ், ஓகேவா, வாட்டர் ரிசோர்ஸை உருவாக்கணும், மைக்ரோ இரிகேஷனை ப்ரமோட் பண்ணணும், ஓகேவா, ஸோ தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும், அந்த நிலங்களை, ஓகேவா, ஸோ பயன்பாட்டுக்கு மாற்றி அதில் விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறது தான். இது போக வேற என்ன இருக்குது? 1 வில்லேஜ் 1 கிராப், ஒரு கிராமம் ஒரு பயிர் அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படுது. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அக்ரிகல்ச்சரில் மாடர்ன் டெக்னாலஜிஸ், நவீன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. சுமார் ஒரு கிராமங்களையும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கிராமங்களில் 5 முதல் 10 ஏக்கர் வரை என்ன பண்ணுவாங்க, லேண்டை, ஓகேவா, ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் கிராப்பை மட்டும் என்ன பண்ணுறது, கல்டிவேட் பண்ணுறது, குறிப்பிட்ட ஒரு பயிரை மட்டும் கல்டிவேட் பண்ணுறது. ஸோ இப்படியே ஒரு வில்லேஜையும் சூஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அந்த 1 வில்லேஜ் 1 கிராப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு மில்லட்ஸ் மிஷன், தமிழ்நாடு திணை இயக்கம் அப்படிங்கிறது இருக்குது. 2023-24 தொடங்கப்பட்டது. ஒரு 5 ஆண்டுகளுக்கான திட்டம். திணையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களை 2 மில்லட் ஜோன்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஜோன்ஸாக 2, ஓகேவா, திணை மண்டலங்களாக பிரிக்கப்படுது. ஸோ பிரிக்கப்பட்டு அந்த திணையனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது திட்டத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ என்னென்ன டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உழவர் அப்படிங்கிற பெயரில் ஒரு செயலி அப்படி இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட 24 சர்வீசஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு தேவையான 24 சேவைகள் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் வழியாகவே என்னது வழங்கப்படுது. என்னென்ன கிராப்ஸ் என்னென்ன சீசனில் கல்டிவேட் பண்ணலாம், கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஸோ ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம் எலிஜிபிள், ஓகேவா, அது மாதிரி நமக்கு வந்து ஜாகிரபிக்கல் டேட்டா, கிளைமேட் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ், ஸோ இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கிராப்பினுடைய ப்ரைஸ், ஓகேவா, கிராப்புக்கு கவர்மெண்ட் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது, கிரைன்ஸ் தளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரோவர்ஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உற்பத்தியாளர்களுக்கான ஒரு தளம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபார்மர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய கிராப் டீட்டெயில்ஸ், லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். தமிழ் மண் வளம் அப்படிங்கிற இன்னொரு போர்ட்டலும் இருக்குது. ஸோ இது லேண்டு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு டேட்டாஸை மேனேஜ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தமிழ் மண் வளம் போர்ட்டல். ஓகே, இது போக சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு சில ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் சில ஸ்கீம்ஸை வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஒன்று, இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவோம். 2016 லான்ச் பண்ணப்பட்ட முக்கியமான ஒரு ஸ்கீம். அப்போ இதனுடைய ப்ரீமியம் என்ன, ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தது. அந்த ஸ்கீமை மெர்ஜ் பண்ணி தான் அந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ கிராஃபினுடைய கேட்டகரியை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, சீசன்ஸை கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ காரிஃப் கிராப், ராபி, ஹார்டிகல்ச்சரல். காரிஃப் கிராப்பை பொறுத்தவரை கிராப்போடைய டோட்டல் வேல்யூவில் 2%, ராபி கிராப்பை பொறுத்தவரை 1.5%, ஹார்டிகல்ச்சரல் கிராப்பை பொறுத்தவரை 5% என்ன பண்ணணும், ப்ரீமியமாக பே பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். நெக்ஸ்ட்டு, பிஎம் கிசான் அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டம் இருக்குது, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபார்மர்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், நேரடியாக ஒரு பண பரிமாற்ற திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் லேண்ட், ஓகேவா, நிலத்தில் வந்து அதாவது நிலத்தை கணக்கில் கொள்ளாமல் எவ்வளோ நிலம் இருந்தாலும் சரி, அதிகமாக குறைவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டுக்கு சுமார் 6000 ரூபாய் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இன் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ், 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக செலுத்தப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம், 3 தவணைகளாக. நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்குது, நேச்சுரல் ஃபார்மிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, பரம்பிரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். இது நேச்சுரல் ஃபார்மிங், முக்கியமாக என்ன அப்படின்னா, ஓகேவா, ஆர்கானிக் அண்டு நேச்சுரல் ஃபார்மிங், ஓகேவா, ஸோ இயற்கை வேளாண்மையும், ஓகேவா, ஸோ உறுதிப்படுத்துவதற்காக. அப்போ ஆல்ரெடி பார்த்தது தான்
objective to produce agricultural products free from chemical residues by eliminating chemical fertilizer and pesticides. ஓகேவா? ஸோ ரசாயன உரங்கள் மற்றும் வேதிப்பொருட்களை தவிர்த்து என்ன பண்ணணும், விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பரம் பிரகாத் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாயிலோட இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேவா? ஸோ கல்டிவேஷன் காஸ்ட்டை குறைக்கிறது, ஃபார்மர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ஓகேவா? அது மாதிரி ஆர்கானிக் இன்புட்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் கிடைக்கிறது. இட் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது கூட, ஓகேவா? ஸோ பூஜ்ஜிய அளவிலான இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அதை உறுதிப்படுத்துவதற்கான திட்டமாக தான் இது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, அதாவது மைக்ரோ இரிகேஷன் ப்ராஜெக்ட் நம்ம சொல்லுவோம் அக்ரிகல்ச்சரில், ஓகேவா? ஸோ இரிகேஷன் டெக்னாலஜிஸை என்ன பண்ணணும், ரொம்ப குறைவான நீரில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து விளைச்சலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம். ஸோ விச் இஸ் அ மைக்ரோ இரிகேஷன் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம். ஸோ என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உழவர் சந்தை அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்மர்ஸ் மார்க்கெட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் இந்த உழவர் சந்தை திட்டம். ஓகே, அப்போ உழவர் சந்தை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1999, 1999 இந்த முதல் உழவர் சந்தை அப்படிங்கிறது எங்கே துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை. மதுரையில் முதல் உழவர் சந்தை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. உழவர் சந்தையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கும் காமன் பீப்புளுக்குமான ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன், ஒரு டைரக்ட் லிங்க் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ் தான் நம்ம உழவர் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக பீப்புளுக்கு வராமல், ஓகேவா? ஸோ இன்பிட்வீனில் நிறைய என்ன பண்ணுறோம், மிடில் மேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த இடைத்தரகர்களுக்கு ஒரு சரியான விலை அப்படிங்கிறது ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கறதில்ல. அப்போ ஃபார்மர்ஸும் பீப்புளும் டேரெக்டாக இன்ட்ராகக்கூடிய ஒரு பிளேஸ் அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலிமினேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட்டரிஸ், அந்த இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை அது இருந்தது, ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற திட்டம் முதல்ல உழவர் சந்தை துவங்கப்பட்டது மதுரையில், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகள் அனைத்திலையும் இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸ்டால்ஸு, ஓகே, வெயிங் மிஷின்ஸு, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதனுடைய ப்ரெமிசஸில் இருக்கும், ஓகேவா? ஸோ டேரெக்டாக பப்ளிக்கு என்ன இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கான ஒரு முக்கியமான திட்டமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற திட்டத்தை இதில் சொல்கிறோம், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போகலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத ஓரளவு பார்த்துருக்கோம். இன்னும் ஸ்கீம்ஸில் சில டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அது லேட்டராக என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் டாபிக் இருக்கும். ஸோ இப்போ இ கவர்னன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது மின் ஆட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நமக்கு ஏர்லியர் ஸ்டேஜில், ஓகே, முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஏர்லியர் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பேப்பர் மூலமாக தான் இருக்கும், ஓகேவா? அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இப்போ அரசாங்கத்துக்கிட்ட நமக்கு ஒரு கோரிக்கையை வைக்கணும், நமக்கு ஒரு நலத்திட்டம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியாக அரசாங்க அலுவலகத்துக்கு போய் அந்த கோரிக்கையை வைக்கலாம், அந்த திட்டங்களை கேட்கலாம். அரசாங்கம் நமக்கு மக்களுக்கான சேவையை வழங்குவது எப்படி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய முன்னாடி வாங்கின சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், டேரெக்டாக அந்த ஆஃபீஸுக்கு போகணும், அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி ட்ரிவன் கவர்னன்ஸாகவும் இருக்காது, டைரக்ட் இன்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். இப்போ பீப்புள் டு பீப்புள் இன்ட்ராக்ஷனாக தான் அதில் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டேரெக்டாக அந்த பெனிஃபிஷியரிஸ் யார், ஓகேவா? அந்த பீப்புள் டு பீப்புள் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது பெரிய லெவலில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது நமக்கு நிறைய அதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன், ஓகேவா, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், ஓகேவா? ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இல்லாமல், ஓகேவா, பெனிஃபிஷியரிஸ்க்கு கரெக்டான டைமுக்கு போய் சேரணும், ரியல் டைமில் இருக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்குள்ளே நிறைய இந்த கவர்னன்ஸ், இந்த ஆட்சி முறைக்குள்ளே நிறைய டெக்னாலஜி அப்படிங்கிறதுலாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நிறைய இன்டர்நெட்டெலாம் இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் டெவலப் ஆன டைம் ஃபேஸில், ஸோ ஃபேஸ் பை ஃபேஸாக இது வந்தது. அப்போ 1990ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சது.
ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மொபைல் செயலிகள் நிறைய அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்கு, நிறைய துறைகளுக்கு இருக்குது தமிழ்நாட்டில். அந்தந்த இது தமிழ்நாட்டில் என்ன இ கவர்னன்ஸ் சம்மந்தமாக இருக்குது அப்படிங்கிறதான் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த இ கவர்னன்ஸினுடைய மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மாதிரிகள். ஓகேவா? என்னென்ன மாடல்ஸில் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 மாடல் சொல்லுவோம் இதில். ஓகேவா? G2G அண்ட் நெக்ஸ்ட்டு G2C, அடுத்து G2B, அடுத்து G2E. ஸோ இந்த 4 விதமான மாடல்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதில் G2G அப்படிங்கிறது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அரசுக்கும் அரசுக்கும் இடையில், அதாவது அரசாங்கத்துறை துறைகளுக்கு இடையில். ஓகேவா? G2C அப்படிங்கிறது கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கும் இடையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் G2C. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா G2B கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அரசாங்கத்துக்கும் ஓகேவா தொழில் நடத்தக்கூடிய ஓகேவா நபர்களுக்கும் இடையில் என்ன இருக்குது, ஓகே அந்த இன்ட்ராக்ஷன் மோடு. ஓகே. நெக்ஸ்ட்டு G2E கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ், அரசாங்கத்திற்கும் ஊழியர்களுக்கும் இடையில் என்ன இருக்குது. ஓகேவா? அது நம்ம என்ன சொல்லுவோம், G2E அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 4 இன்ட்ராக்ஷன் மோடில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஓகேவா நமக்கு இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறத நம்ம செயல்படுத்துவோம். இதில் G2Gக்கு என்னென்ன ஓகேவா இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்குது, G2C, G2B அண்ட் G2E. ஸோ இந்த மோடில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். நம்ம அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம கிளியராக பார்க்கணும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடு இஸ் தி 3rd லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் இன் இந்தியா. இந்தியாவிலேயே மென்பொருள் ஏற்றுமதியில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ சென்னையை என்ன மாதிரி ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சாஸ் SAAS அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஓகேவா? ஸோ மென்பொருள் சேவை தலைநகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஓகேவா ஸோ ஏஜென்சிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அதில் என்னென்ன ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இ கவர்னன்ஸ் சம்மந்தமாக என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்குது. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னே ஒன்று இருக்குது, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ 2007 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடுனுடைய இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் சம்மந்தமாக ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏஜென்சி எது அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, தமிழ்நாடு ஓகே மின்னாட்சி கழகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது போக வேற என்ன ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஓகேவா எல்காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்காட் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எல்காட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது தமிழ்நாட்டில். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இ கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இதிலலாம் ஓகேவா ஒரு ப்ரைமரியாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி நம்ம இந்த எல்காட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்காட் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1977 எல்காட்டோடைய மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ ப்ரமோஷன், ஐடி ப்ரமோஷன், தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு, பாலிசி கொள்கை, ஹார்ட்வேர் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகேவா? ஸோ தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் கொள்முதல், இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இது போக வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்காட் வந்து ஓகேவா ஐடி பார்க் அண்ட் டவர்ஸை உருவாக்குறாங்க, தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஐடி செஸ், ஓகேவா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம், ஐடி செஸ் அப்படிங்கிறதே உருவாக்குறாங்க. ஸோ அப்போ ஐடி செஸ் அப்படிங்கிறது ஓகேவா எந்தெந்த சிட்டிஸில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்காட்டோடது கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஒசூர். ஓகேவா? இந்த சிட்டிஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்காட்டினுடைய ஐடி செஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஒசூரில் இருக்குது. இது போக எல்காட் வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்காட் ப்ரமோட்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர், கூட்டு நிறுவனம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ கூட்டு நிறுவனம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன இருக்குது அப்படின்னா டைடல் பார்க் அப்படிங்கிறது இருக்குது, டைடல் பூங்கா அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் அ ஐடி பார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ டைடல் அப்படிங்கிற பேரில் ஐடி பார்க் உருவாக்குறாங்க. ஸோ டைடல் அப்படிங்கிறது டைடல் இஸ் அ ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் எல்காட் அண்ட் டிட்கோ. ஓகேவா? ஸோ எல்காட் அண்டு டிட்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ டைடல் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ எல்காட் அண்டு டிட்கோ இவங்களுடைய ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
டிட்கோ எல்காட், டிஏடிஇஎல். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நிறையா. ஓகேவா? டைடல் பார்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைடல் பார்க் அப்படிங்கிறது எங்கே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா சென்னையில் 1999 2000 டைம் பீரியடில் ஓப்பன் பண்ணப்பட்டது. இது போக டேட்டா சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க 2011. அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகேவா, ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்காங்க. பேரிடர் மீட்பு மையம் ஓகேவா அப்படிங்கிறது, அதாவது பேரிடர் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அதை கோஆர்டினேட் பண்ணுறது, அதற்கான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இதற்காக டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறது திருச்சி எல்காட்டில் இருக்குது. ஓகேவா? இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது க்ளவுடு கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ க்ளவுடு ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த க்ளவுடு கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அரசாங்கத்தினுடைய முக்கியமான தரவுகளை சேமித்து வைப்பதற்கான ஒரு க்ளவுடு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த க்ளவுடு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோடைய நேம் என்ன அப்படின்னா தமிழ் மேகம். 2016 லான்ச் பண்ணாங்க தமிழ் மேகம். அண்ட் கண்டினியூஸாக அதன் தொடர்ச்சியாக சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஓகேவா இன்ஸ்டிடியூஷன்ஸில் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், கவர்மெண்ட் வெப்சைட், கவர்மெண்டோடைய டேட்டாஸ் ஓகேவா சர்வர்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னா டிஎன்சிஇஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்செர்ட் விச் மீன்ஸ் தமிழ்நாடு கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். டிஎன்செர்ட் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் வேறு என்னெல்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது இருக்குது. 2007 விச் இஸ் அ நோடல் ஏஜென்சி ஃபார் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமாக இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம எல்காட்டு சொன்னோம். ஓகேவா? ஸோ எல்காட் ஐடி பார்க் உருவாக்குறாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் அதை நம்ம சொல்லணும். ஹார்ட்வேர் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பை மார்க்கெட்டில் இருந்து, இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அந்த லேப்டாப்பை மார்க்கெட்டில் இருந்து ப்ரொக்யூர் பண்ணுறது யார்? எல்காட்டோடைய ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை. ஓகேவா? நாட் ஓன்லி லேப்டாப்ஸ், வேறு எந்த டிஜிட்டல் டிவைசஸாக இருந்தாலும் அதை மார்க்கெட்டில் இருந்து ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய ஒரு மெயின் நோடல் ஏஜென்சியாக தான் யார் இருப்பாங்க? எல்காட் இருப்பாங்க. இது போக ஹெச்ஆர் சர்வீசஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க? ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்க்கு. ஸோ சேவை சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சேவா சென்டர்ஸ் அப்படிங்கிறதான் விச் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஓகேவா G2C. கவர்மெண்ட்டுக்கும் ஓகேவா சிட்டிசன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சேவை மையங்கள். அப்போது கவர்மெண்ட் லாட் ஆஃப் சர்வீசஸ், நிறைய சேவைகள் அப்படிங்கிறத வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த சேவைகள் மக்கள்கிட்ட போய் சேர்வதற்கான ஒரு இடம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் கவர்மெண்ட் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் நிறைய பென்ஷன் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஓகேவா? ஸோ எது மூலமாக நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா சேவா சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ சேவை மையங்கள் அப்படிங்கிறது, சேவை மையங்கள் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் G2C. இது போக வேற என்ன இருக்குது? மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸ்டேட் ரெசிடென்ட்ஸினுடைய டெமோக்ராஃபிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அவர்களுடைய தரவுகளுக்காக என்ன இருக்குது அப்படின்னா மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, விச் இஸ் அ சிங்கிள் விண்டோ ஆக்சஸ் பாயிண்ட் ஃபார் ரெசிடென்ட்ஸ் டு வியூ தேர் டெமோக்ராஃபிக் டேட்டா. அவங்களுடைய டெமோக்ராஃபிக் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக தான் என்ன இருக்கும் இந்த மக்கள் போர்ட்டல். கண்டினியூஸாக அடுத்து தமிழ்நாடு சிங்கிள் சைன் ஆன் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க அது. அப்போ மல்டிபிள் பாஸ்வேர்ட்ஸ் ஓகேவா, கவர்மெண்டோடைய அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய மல்டிபிள் லாகின் கிரெடென்டியல்ஸை ஓகேவா ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகேவா சிங்கிள் சைன் ஆன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியதான் தமிழ்நாடு சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெட்டகம். நெக்ஸ்ட்டு ஒரு டிஜிட்டல் வாலெட். ஓகேவா, டாக்குமெண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு டிஜிட்டல் வாலெட்டாக தான் எதை வச்சுருக்காங்க அப்படின்னா பெட்டகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. வேறு என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தமாக தமிழ்நாடு சம்மந்தமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸாக உமாகின் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். இப்போ ரீசெண்டாக இப்போ தான் நடந்தது அந்த கான்ஃபரன்ஸ். ஓகே, விச் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மாநாடு அப்படிங்கிறது உமாகின் அப்படிங்கிற பேரில் நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், விச் இஸ் அ உமாகின்.
ஸோ வேறு என்னென்ன பாலிசிஸ் கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட பாலிசி ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா பாருங்கள், டேட்டா சென்டர்ஸ், ஓகே, பிளாக் செயின் பாலிசி, ஓகேவா. ஸோ இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஏவிஜிசி, ஓகேவா, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி பாலிசிஸ் எல்லாமே ஸ்டேட்டில் இருக்குது. தமிழ்நாடு டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது, டிஇடிஎன், தமிழ்நாடு டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முடிவெடுத்தல் ஆதார திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ முடிவெடுத்தல் ஆதார திட்டம் அப்படிங்கிறத எதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறதுல, ஓகேவா, டெக்னாலஜியை இன்புட் பண்ணி, ஓகேவா, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விச் யூஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இயந்திர கற்றல், டேட்டா அனாலிசிஸ், ஓகேவா, இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணணும், ஒரு பாஸ்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெட்டரான டெசிஷன்ஸை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸாக வேறு என்ன இருக்குது, ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ், நம்ம முன்னாடி சொன்னோம் மக்கள் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதனுடைய அடிப்படையில் ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ். நம்ம பாருங்கள், கவர்மெண்டோடைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸில், ஓகேவா, பீப்புள் பற்றின டேட்டா பேசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை என்ன பண்ணணும், மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ், மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸாக இருக்கிறத ஒரு சிங்கிள் சோர்ஸாக, ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டாக, ஒரு யூனிஃபைடு டேட்டாவாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாநில குடும்ப தரவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ஸ்டேட்டோடைய ஃபேமிலி டேட்டா பேஸில் என்ன இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஓகே, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட அவங்க டீட்டெயில்ஸ், ஓகே, என்னென்ன ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு அவங்க எலிஜிபிலிட்டி, அவங்க டெமோக்ராஃபிக் டேட்டா எல்லாமே அதில் என்ன இருக்கும், கிளியராக பண்ணியிருப்பாங்க. இது போக கிரைன்ஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு போர்ட்டல் இருக்குது, கிரைன்ஸ், குரோவர், நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்புட் சிஸ்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு தளம் இருக்குது. ஓகே, விவசாய விளைபொருள் உள்ளீட்டு முறைக்கான பதிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இட் இஸ் அ சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் ஃபார் ஃபார்மர்ஸ், அதாவது சிங்கிள் சோர்ஸ். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபார்மர் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா ஃபார்மர்ஸ்னுடைய பர்டிகுலர்ஸ், அவங்க டேட்டாஸ், ஓகே, பேங்க் டீட்டெயில்ஸ், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், கிராப் டேட்டா. ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கு தொடர்பான தகவல்கள், நிலம் பதிவுகள் தொடர்பான தகவல்களாக இருக்கட்டும், கிராப் டேட்டா, என்னென்ன பயிர்கள் அவங்க நிலத்தில் பயிரிடப்பட்டிருக்கு அது தொடர்பான தகவல்கள், இதெல்லாமே. ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ அக்ரிகல்ச்சருக்குன்னு நியர்லி ஒரு 25 டிபார்ட்மெண்ட்ஸ் வேரியஸ் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்குது. எதில் அப்படின்னா வேளாண்மைக்காக ஒரு 25 துறைகள். இப்போ பல்வேறு துறைகள் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ் என்ன பண்ணணும், யூனிஃபை பண்ணி, ஓகேவா, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வர்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிரைன்ஸ் அப்படிங்கிற தளம் சொல்கிறோம். அப்போ கிரைன்ஸ் அப்படிங்கிற போர்ட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். கவர்னன்ஸ் சம்மந்தமாக தான் நம்ம போன இதில் இன்னொரு ஆப் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் உழவன் அப்படிங்கிறது. இப்போ இந்த கிரைன்ஸ் அப்படிங்கிற போர்ட்டலை ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவன் அப்படிங்கிற செயலி, உழவன் அப்படிங்கிற பெயரில் ஒரு செயலி இருக்குது, நம்ம பார்த்தோம். உழவன் செயலி மூலமாக, ஓகேவா, பல்வேறு வசதிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கான கிராப் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு செயல்படுத்தும் அது சம்மந்தப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்டது, பெஸ்டிசைட் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸஸ், ஓகேவா, மல்டிபிள் கவர்மெண்ட் என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அது சம்மந்தப்பட்ட ஓவரால் டேட்டாஸ் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா அந்த உழவன் அப்படிங்கிற செயலி ஃபார்மர்ஸ்க்கு மோரோவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கவர்னன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த கவர்னன்ஸ் டாபிக் அப்படிங்கிறது கண்டினியூஸாக என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்னும் இந்த கவர்னன்ஸ் டாபிக் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.